நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தஞ்சை முரளி. நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கு அப்படின்னாக்க தஞ்சாவூரில் உள்ள ஹோண்டா பிக் விங் அப்படிங்கிற அந்த ஷோரூம்ல தான் இருக்கோம். இந்த ஷோரூமோட பேர் வந்து ஹோண்டா பிக் விங் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலி வந்து இது பாலு ஹோண்டா இருக்குல்ல, தஞ்சை பாலு ஹோண்டா அவங்களோட ஷோரூம். அது புது பஸ் ஸ்டாண்ட் ரோடு உங்களுக்கு தெரியும். அந்த புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்து ரோடு இருக்குல்ல, அதான் புதுக்கோட்டை ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த புதுக்கோட்டை ரோட்டில் தான் இந்த ஹோண்டா ஷோரூம் இருக்கு. ஹோண்டா பிக் விங்குங்கிற இந்த ஷோரூமோட பேர் இருக்கிறது CP 350 RSங்கிற வண்டி. ஆக்சுவலி வந்து ராயல் என்ஃபீல்டு பைக்குக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டஃப் கொடுக்கக்கூடிய வண்டி தான் இதுதான். இது பாருங்க, அப்படியே வரிசையாக வந்து எத்தனை வண்டி இருக்குது, அப்படியே யார்ட்லேருந்து இறக்கியிருக்காங்க. இதில் எத்தனை வெரைட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள், இது புல்லட் மாதிரியே இருக்குல்ல. ஆக்சுவலி வந்து இது ஹோண்டா பைக் தான், ஆனால் பார்க்கறதுக்கு அப்படியே புல்லட் மாதிரியே இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, புல்லட் மாதிரியே, கிட்டத்தட்ட புல்லட் மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலி ஹோண்டா CP 350 அந்த பைக் தான் இது. இது வந்து டிஸ்பிளே. இது ராயல் என்ஃபீல்டு புல்லட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டஃபாக கொடுக்கக்கூடிய ஒரு பைக் எது அப்படின்னாக்க அது வந்து ஹோண்டா CP 350ங்கிற அந்த பைக்கு. இந்த பைக்கு வந்ததுலேருந்து ராயல் என்ஃபீல்டோட அந்த சேல்ஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஸ்டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு பைக்காக இது இருக்குது. இனிமேல் நம்ம இப்போ பார்க்குறது ஹோண்டாவோட அந்த ரிசப்ஷன் கவுண்டர் தான் பார்க்குறோம். அதில் ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்க, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது பேங்க் சர்க்கிளில் அந்த பேங்க் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே லோன் கொடுக்குறாங்கல்ல, அந்த சர்க்கிளில் உள்ள அந்த டேபிளை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது அந்த ஹோண்டா ஒரிஜினல் ஹோண்டாவோட ஆக்சசரிஸ். அந்த ஹோண்டா CP 350 பைக் வேறு எந்த பைக் வாங்கினாலும் அதுக்கான ஆக்சசரிஸ் இங்கே பாருங்கள், எல்லாமே ஒரிஜினல். கொஞ்சம் காஸ்ட்டாக இருக்கும், ஆனால் எல்லாமே ஒரிஜினலாக இருக்கும். அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது, அதான் பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி இதில் வந்து ரைடிங் ஜாக்கெட், இதுலேயே வந்து வெரைட்டி ஆஃப் ரைடிங் ஜாக்கெட்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரிஜினல். இது வந்து ஹோண்டாவோட ஒரிஜினல் ஹெல்மெட், அதான் பார்த்துட்ருக்கோம். டிஸ்பிளேல பார்க்குறது இந்த ஹோண்டா CP 350ங்கிற பைக்கோட நிறைய வெரைட்டி ஆஃப் நியூஸ் இருக்குல்ல, அதான் இப்போ பார்த்துட்ருக்கோம். நீங்கள் பார்க்குறது அந்த CP 350லேயே வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு மாடல் விட்டுருக்காங்க, அதான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள CP 350 பைக்கில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதில் பர்டிகுலராக அந்த இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வந்து வண்டியை ரைட் பண்ணும்போது அந்த ரைடிங் கவர் இருக்குல்ல, நம்ம நீல அடிப்படாமல் இருக்கிறதுக்காக ரைடிங் கவர் கொடுத்துருக்காங்க. அந்த பாருங்கள், ரைடிங் கவர் கொடுத்துருக்காங்க. வைசர் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில், அந்த வைசரை பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் ஹாரன் பாருங்கள் எவ்வளோ ஸ்டைலாக இருக்குன்னு. இந்த கேரியர் புதுசாக வந்திருக்கு இப்போ. ஆக்சுவலி இது வந்து முதல்ல வேறு மாதிரி இந்த கேரியர் இருக்கும். இப்போ என்னன்னாக்க இந்த ட்ரக்கிங் போகிறாங்கல்ல, இந்த பைக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னாக்க இப்போ நிறையா வந்து லாங் ட்ராவல் போகிறாங்க பைக் ரைடர்ஸ், அவங்களுக்காக ஸ்பெஷலாக போட்ட வண்டி தான் இது. அவங்க வந்து பின்னாடி பேக் மாட்டிக்கிறதுக்காக அதுக்காகவே வந்து அந்த ஆல்டர்னேட்டிவ் வந்து அந்த பம்பர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேம் அதே தான், அதே சேம் ஆனால் பிளாக் கலரு. இதில் வந்து பின்னாடி பாருங்கள், ஆக்சுவலி வந்து இதில் பின்னாடி வந்து சாஞ்சிக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. இதே சேம் பைக்கு தான் பக்கத்தில், ஆனால் அது வேறு மாதிரி இருக்குது பாருங்கள், தெரியுதா? அதே ஹோண்டா ஹைனஸ் 350 தான், ஆனால் இது வந்து இது ஆர்டினரியாக இருக்குது பாருங்கள். இது ஆர்டினரியாக இருக்குது. இது பாருங்கள், இது வந்து பைக் ரைடர்ஸ் இமயமலை வரைக்கும் போகிறாங்கல்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பைக்கை இதை வந்து இப்போ ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்காங்க. அதே சேம் தான் CP 350 RS அப்படின்ட்டு இந்த மாடல் வந்து இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. இதில் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னாக்க நம்ம பொருள்லாம் எடுத்து போகிறதுக்கு பேக் அதெல்லாம் வந்துடுது. நம்ம ரொம்ப ஒரு 1000 கிலோமீட்டர் லாங் டிரைவ் போகிறோம் பார்த்தீங்களா, பைக் லவர்ஸ் அவங்களுக்கான ஒரு க்ரூசர் பைக் மாதிரி இதை இப்போ வந்து போட்டிருக்காங்க. இதோட ஹெட்லைட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஹோண்டா CP 350 அதோட ஹெட்லைட் இது. இப்போ தான் நம்ம மெயின் கண்டென்ட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற பைக் வந்து இது தான் CP 300R. இந்த பைக்கு தான் நம்ம வந்து இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம காமிச்ச வந்து ஹோண்டா CP 350 அந்த பைக்கை தான் காமிச்சோம். அது வந்து ராயல் என்ஃபீல்டு அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டஃப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பைக் அது, அதான் பார்த்தோம்.
அதை காமிச்சிட்டு இதை காமிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ஹோண்டாங்கிற பிராண்டு வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஹோண்டா ஆக்டிவா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே ஹோண்டாவோட குவாலிட்டி வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் ராயல் என்ஃபீல்டுக்கு ஸ்டஃப் கொடுக்கக்கூடிய அந்த CP350 பயங்கரமான ஒரு சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ ஹோண்டா புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் இந்த 300R ஹோண்டா. இதைத்தான் நாம் இன்னைக்கு ரிவ்யூ பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் வந்து ஹோண்டா CP300R. இது வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இருக்குது. அன்றாடம் நம்ம வந்து அஃபிஷியல் யூஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் பைக் மாதிரி இருக்குது. ரைடிங் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூஸ்வலாக தான் இருக்குது. நம்ம ரைட் போகிறப்போ நான் இதை பற்றி நிறைய விஷயம் சொல்கிறேன். இந்த பைக் வாங்கினா அந்த ஹெல்மெட் வந்து அந்த வண்டி கூடயே வந்துடுது. இந்த ஹெல்மெட்டோட காஸ்ட் எப்படி பார்த்தாலும் ஒரு 2500 வரும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹோண்டா CP300. அந்த பைக்கோட சைலன்சர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஃபுட்ரெஸ்ட், டிஸ்க் பிரேக், பேக் ட்ராப், பேக் சைட்லேருந்து பைக்கோட அந்த வியூ. CP300Rோட சைடு வியூ. இது CP300R எவ்வளோ பெரிய டிஸ்க் பிரேக்கு பாருங்கள். அந்த டிஸ்க்கு வந்து எவ்வளோ பெரிய டிஸ்காக இருக்குது, செமையாக இருக்குது. ஹோண்டாவோட குவாலிட்டி தான் எப்போதுமே. இதில் வந்து அந்த ஃபோர்க் வந்து இப்போ ரீசெண்டாக போடுறாங்க பார்த்தியா, அப் டவுன் ஃபோர்க் அதுதான் இப்போ போட்டிருக்காங்க. இது வந்து அப் டவுன் ஃபோர்க். இது ரேடியேட்டர். இங்கே பாருங்கள், இந்த பைக்கோட ரேடியேட்டர் தெரியுதா? இதை பற்றி நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிவ் வந்து இன்னும் ரொம்ப விளக்குவார இப்போ தெரிஞ்சுக்குவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தஞ்சை முரளி. நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னாக்க, தஞ்சாவூரில் நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் புதுக்கோட்டை ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த புதுக்கோட்டை ரோட்டில் இருக்கக்கூடிய ஹோண்டா பிக் விங் அப்படிங்கிற பேரில் இருக்கிற அந்த ஹோண்டா ஷோரூம் வந்து பாலு ஹோண்டாவுக்கு சொந்தமானது. தஞ்சாவூரில் பாலு ஹோண்டாவுக்கு சொந்தமானது. அந்த பாலு ஹோண்டா பிக் விங்குங்கிற அந்த ஹோண்டா ஷோரூமில் தான் இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம வந்து எந்த கண்டென்ட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஹோண்டா CP300R அப்படின்ட்டு ஒரு பைக்கு வந்து ஹோண்டாவில் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஹோண்டா CP300R அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஆக்சுவலி வந்து ஹோண்டாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே CP1000R அப்படின்ட்டு ஒரு பைக் இருக்குது. ஹோண்டா CP1000R அப்படின்ட்டு அது வந்து ஒரு பயங்கரமான ஸ்போர்ட்ஸ் பைக்கு. பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஹோண்டாவோட மிகப்பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் இது. அந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கை வந்து பேஸ் பண்ணி ஒரு பட்ஜெட்டில் ஒரு 3 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள ஒரு 300Rனா அதே மாதிரி ஒரு குட்டி ஸ்போர்ட்ஸ் பைக்கை வந்து இப்போ ஹோண்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த குட்டியான ஸ்போர்ட்ஸ் பைக்கை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நார்மல் யூஸுக்கு பண்ண முடியுமா அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். நார்மல் யூஸுக்கு வந்து நம்ம அஃபீஷியலாக போகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். லாங் டிரைவ் போகணும், இப்போ வந்து நிறைய பைக் ரைடர்ஸ் வந்து இமயமலை போகிறேன், நான் வந்து அந்த பார்டருக்கு போகிறேன்ட்டு கிளம்பி போகிறால, அந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். இதை குனிஞ்சிக்கிட்டேன்னா ஓட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப ஜாலியாக ஜென்டலாக ரிலாக்ஸ்டாக உட்காந்து ஓட்டுற ஒரு பொசிஷனாக அந்த வண்டி இருக்குது. இதிலே வந்து உங்களுக்கு ரேடியேட்டர், அந்த கூலண்ட், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரனால வண்டியை நிற்காமல் ஒரு 200 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டிக்கிட்டே போகலாம் சொல்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியர்லேயே 40-50 தாண்டின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம ஹோண்டாவோட எக்ஸிக்யூட்டிவ் வந்து இந்த பைக்கை பற்றி நமக்கு விளக்கமாக வந்து ரிவ்யூ கொடுப்பாரு. நம்ம அதையும் பேசுவோம். ஓகே, தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. தஞ்சை முரளி. இந்த ஹோண்டா பாலு ஹோண்டா பிக் விங் ஷோரூமோட எக்ஸிக்யூட்டிவ் வந்திருக்காரு இந்த பைக்கை பற்றி விளக்குறதுக்கு. இதுதான் அந்த CP300R பைக்கு, குட்டி ஸ்போர்ட்ஸ் பைக். நம்ம சாரை பற்றி அறிமுகப்படுத்திட்டு தொடர்ந்து பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். தஞ்சை முரளி. மை நேம் முரளிதரன். உங்கள் பேர் சார்? சண்முக பாண்டியன். ஓகே, ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ வந்து ஹோண்டாவில் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு மேலே CP1000Rங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் இருக்குது. அந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கு வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ் ரைடருக்கும் ஒரு வெறித்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பைக்காக தான் இருந்தது. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பைக்கு. அதோட காஸ்ட் எப்படி பார்த்தா அரௌண்ட் 15 lakhsலேருந்து ஒரு 18 lakhs வரைக்கும் வரும். அதை பேஸ் பண்ணி இந்த பைக்கு வந்து குட்டியாக வந்து CP300Rன்னு போட்டிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் இதோட எக்ஸிக்யூட்டிவ் இந்த வண்டியை பற்றி நிறைய விளக்கம் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். சொல்லுங்கள் சார். இந்த வண்டியோட பேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 300cc பைக்கு. 300cc பைக்கிங். ஓகே சார். இந்தியனோட நேக்கடு மாடல். இந்தியனோட நேக்கடு மாடல். ஆமா, நேக்கடு மாடல். ஓகே, வைசர்லாம் எல்லாம் நேக்கடா இருக்கும். ஓகே. ஆக்சுவலா இந்த 300cc இன்ஜினோட உங்களுக்கு வெயிட் பார்த்தீங்கன்னா
வண்டியோட வெயிட் 146 kg தான். ஓ 146 வெயிட். வண்டியோட வெயிட்டை ஏன் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, ஒரு 300cc இன்ஜின் அப்படிங்கிறப்ப வண்டியோட வெயிட் அதிகமாக இருக்குது, நீங்கள் உட்கார்ற ஆளும் வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா வண்டியை புல் பண்ணி இழுக்கிறோட சிரமப்படும், வண்டியோட இன்ஜின் திணறும். இது வெயிட்டை வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி. இந்த 300 செக்மெண்ட்லேயே, இந்த வெஹிக்கிளில் 300 செக்மெண்ட்லேயே இதுதான் வெயிட் கம்மி. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு உங்களோட வெயிட்டை மட்டும் தான் இன்ஜின் ஃபோக்கஸ் பண்ணும், வண்டியோட வெயிட்டை ஃபோக்கஸ் பண்ணாது. அப்படிங்கிறப்ப வண்டி ஈஸியாக புல் பண்ணி இருக்கும். உங்களுக்கு இனிஷியல் டார்க், வண்டியோட இனிஷியல் டார்க் அதிகமாக இருக்கும். சிட்டிக்குள்ளே நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு டர்னிங்கில் பெண்ட் பண்ணுறதா இருந்தாலும், நம்ம 165 போனாலுமே நம்மளுக்கு அந்த கண்ட்ரோல், ஒரு ஸ்டெபிலிட்டியாக இருக்குது, வண்டி நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் வண்டி. அதே மாதிரி நீங்கள் சிங்கிள் ரைடு யூஸ் பண்ணீங்க, திடீர்னு ஒரு லாங் எடுத்துகிட்டு போகிறீங்க, இன்கேஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டி டயர்டாகக்கூடாது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும், ஒரு பேக் பெயினோ ஒரு ஷோல்டர் பெயினோ வரக்கூடாது. அந்தளவுக்கு உங்களுக்கு சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டின்னு சொல்லுவாங்க, அப்சைட் டவுன். அப்சைடு, ஆமாம் அப்சைடு தான் சஸ்பென்ஷன் இருக்கனால உங்களுக்கு வண்டி உங்களோட மேலே அந்த ஏரியா தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்டின்னு சொல்லுவாங்க, அப்சைட் டவுன் ஃபோர்க். அப்படிங்கிறப்ப நார்மல் சஸ்பென்ஷன்னா உங்களுக்கு நீங்களே கீழே போயிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல். ஆமாம் ஆமாம் ஆமாம். யூஎஸ்டி கொடுக்குறனால உங்களுக்கு அதாவது ஷேக்கே தெரியாது, வெஹிக்கிளோட டயர் மட்டும் நம்ம பைக்ல போகும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவை நம்ம கீழே போயிட்டு வருவோம். இப்போ இந்த இதுக்கு வந்து அந்த கீழே போகாது, மேல டயரை அந்த ஏரியா இறங்க டயரே பார்த்துங்க. உங்களுக்கு அந்த டயரை பார்த்துக்க நம்ம அப்படியே தான் இருக்கும், நம்மளுக்கு அந்த இன்னும் கொஞ்சம் முன்னாடி வருது சார். இதனால நம்மளுக்கு அந்த பாத்தீங்கன்னா அந்த ஷோல்டர் பெயின் வருது, கிரிப் பெயின் வருது, அந்த எந்த இதுவுமே இருக்கு வராது. ஆக்சுவலா கிரிப் பெயின் ஏன் சொல்றேன்னா, வண்டியோட கிளச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப்பர் கிளச். ஸ்லீப்பர் கிளட்ச். அது அப்படின்னா என்ன சார்? அப்படிங்கிறப்ப ஸ்லிப்பர் கிளச்னா இதை ஃபுல்லாக அப்படி சொல்லுவாங்கன்னா அசிஸ்ட். ஏன் அசிஸ்ட்னு சொல்கிறோம்னா, நம்ம சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ண போகிறப்ப அதிகமாக கிளச்சை பிடிப்போம். ஆமாம், ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும், ஏதோ ஒரு சடனாக ஏதோ ஒன்று. அப்படிங்கிறப்ப நம்ம அதிகமாக கிளச்சை பிடிக்கிறப்ப கிளச்சு ஹார்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கிரிப் பெயின் வரும், இந்த இடத்துல பெயின் வரும். ஆமாம் ஆமாம். இது ஸ்லிப்பர் கிளச்னால உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். கிளச்சை பாட்டுமா நீங்கள் ஒரு கதை கூட. நண்பர்களை இங்கே பாருங்க, அவர் சார் சொன்ன மாதிரி ஸ்லீப்பர் கிளச் அப்படின்னாக்க என்னன்னா, அவர் சார் சொன்ன உண்மைதான். நம்மளாம் மற்ற பைக் எடுத்துட்டு டவுன் பக்கம் போனோம் அப்படின்னாக்க அந்த கிளச்சை பிடிக்கும் போது இந்த இடம் பயங்கர வலிக்கும். அதுவும் நான்லாம் கொடைக்கானலுக்கு பைக்கில் போகிற ஆள், தஞ்சாவூர்லேருந்து கொடைக்கானலுக்கு வந்து 250 கிலோமீட்டர் வந்து பைக்கில் போவேன். கண்டிப்பாக சார் சொன்னமா அந்த இடம் எனக்கு பயங்கர வலிக்கும். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, இதை பிடிச்சோன்னா ஸ்லீப்பர் கிளச்சா அந்த வலியே இருக்க, சும்மா வாழைப்படத்தை அமைக்கிற மாதிரி நீங்கள் வந்து அமைக்கலாம் சொல்கிறாரு. தொடர்ந்து சொல்லுங்கள் சார், நல்லா தான் இருக்குது. அந்த அசிஸ்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்லிட்டேன். ஸ்லிப்பர் கிளச்சோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நார்மல் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறீங்க, கிளச்சை பிடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் கிளச் பண்ணாதான் நீங்கள் கியர் டவுன் செட் பண்ணீங்கன்னா கியர் பால் லாக் ஆகாது, லாக் ஆகாது. ஆமாம், இல்லைன்னா நீங்கள் சடனாக ஸ்பீட் பிரேக்கர் வருது, ஏதோ ஒரு நாயோ ஏதோ ஒன்று குறுக்க வருது அப்படிங்கிறப்ப நீங்கள் கிளச்சை பதட்டத்தில் பாதியில் பிடிச்சி பண்ணுறப்ப டக்குன்னு கியர் பாக்ஸ் லாக் ஆகி வண்டி உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். இதில் ஸ்லிப்பர் கிளச்சுன்னு ஒன்று கொடுத்துருக்கனால நீங்க ஆஃப் கிளச்ல வண்டியை கியர் டவுன் செட் பண்ணலாம். ஓ, ஆஃப் கிளச்ல நீங்க பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கியர் பாக்ஸ் லாக் ஆகாது, வீலும் லாக் ஆகாது. வெஹிக்கிள் உங்களுக்கு அந்த கியர் பிளேட்ல இருந்து ஸ்லிப் பண்ணி கொடுக்கும். விலகாம உங்களுக்கு ஸ்லிப் பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு அந்த கியர் பாக்ஸ் லாக் ஆகாதும் கிடையாது, வீலும் லாக் ஆகாது கிடையாது, வண்டி ஸ்மூத்தாக போயிட்டே தான் இருக்கும். இது நீங்கள் 5th கியர்ல இருந்தாலும் 6th கியர்ல இருந்தாலும் அந்த டாப் கியர்ல இருந்தாலுமே நீங்க ஈஸியாக டவுன் செட் பண்ணிக்கலாம். சொல்ற அந்த ஸ்லிப்பர் கிளச்சோட ஃபங்க்ஷன் வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் கியருக்கும் கிடையாது. டாப் கியர்ல கூட நீங்க சடனா இப்போ 6th கியர்ல இருக்கீங்க, சடனா ஸ்பீட் வைக்கணும்னா டக்குன்னு நீங்க 5 கியரும் குறைச்சிடலாம். ஆஃப் கிளச்லயே நம்ம வந்து அதை பண்ணலாம் சார். ரெண்டு சஸ்பென்ஷன் பார்த்த மாதிரி ரியர்ல பாத்தீங்கன்னா மோனோஷாக்னா சென்டர்ல ஒரே சஸ்பென்ஷன். அதனால நம்மளுக்கு பேக் பெயின் வராது. சஸ்பென்ஷன் வீக்கா இருந்துச்சுன்னா உங்களுக்கு டயர்ட் ஆகும், உடம்பு வலி இருக்கும். இதுல ரெண்டுமே சஸ்பென்ஷன் குட்டா இருக்கனால உங்களுக்கு அந்த உடம்பு வலியோ டயர்ட் ஆகுறதோ எதுவுமே இருக்காது. மோனோஷாக் சஸ்பென்ஷன்ல வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா. ஓகே சரி. நீங்க அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பவர் டார்க் எல்லாமே அதிகங்கிறனால இதுல IMU எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுக்குறாங்க. IMU பாத்தீங்கன்னா இனிஷியல் மெஷர்மெண்ட் யூனிட். IMU இனிஷியல் மெஷர்மெண்ட் யூனிட். இப்போ புது அட்வான்ஸ்டு, அது அட்வான்ஸ் தான். RPM அதிகமா உள்ளது நேக்கட் மாடல் பைக்ஸ் மட்டும் தான் அந்த IMU கொடுக்குறாங்க. ஆமா சார், வண்டியோட வெஹிக்கிளோட கஸ்டமர் சேஃப்டிக்காக அதை கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் சார், சொல்லுங்க சார். இந்த வண்டியை வந்து நம்ம பீச் மணல்ல ஓட்டலாமா? தாராளமாக ஆகாது. தாராளமாக. இப்போ மற்ற வண்டி மாதிரி வீல்லாம் புதையாது. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, வெஹிக்கிள பாத்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறப்ப வண்டி ஸ்கிட் பண்ணாது. இன்கேஸ் நீங்க அந்த மணல்னு சொல்றீங்கல்ல, மணல்ல போறப்ப சடனா வண்டி ஸ்கிட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆமா. அப்படிங்கிறப்ப பேக் வீல் மணல்ல பட்டு வேகமா சுத்து, ஃப்ரண்ட் வீலோட RPM கம்மியா இருக்கு அப்படின்னா ஃப்ரண்ட் வீலையும் பேக் வீல் எந்த அளவுக்கு RPM இருக்கோ அதே அளவுக்கு பேக் வீல குறைச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா சென்சர்ஸ் மூலமா. அதாவது அதை வந்து ஸ்டேபிள் பண்ணி கொடுத்தோம் ரெண்டையுமே உங்களுக்கு. இதனால வண்டி ஸ்கிட் ஆகுது.
லைட்டா வண்டி அந்த மணல்ல மாட்டினோட ஒரு டேன் இருக்கும், ஆனா வண்டி ஸ்டேபிளா கீழே விழுக மாட்டேங்குது. அதே மாதிரி மணல்ல வந்து வீல் ஸ்பின் ஆகாது, மணல் மேல போயிட்டு இருக்கும். அதே மாதிரி நீங்க டிராக்ஷன் வந்து அந்த டிராக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சு ஓட்டலாம், ஆன் பண்ணி வச்சு ஓட்டலாம் சொல்றாங்க. அதுல எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. நம்மளோட அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்மளோட வியூவர்ஸ்க்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கா? நம்ம அந்த டிராக்ஷன் கண்ட்ரோல்ல நான் கன்ஃபியூஷன் இருக்கும்போது நீங்களும் கண்டிப்பா இருப்பீங்க, நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சார் அந்த டிராக்ஷன் கண்ட்ரோலை வந்து ஆஃப் பண்ணி ஓட்டுறோம், ஆன் பண்ணி ஓட்டுறோம் சொல்லுங்க சார். ஆஃப் பண்ணி ஓட்டினா எப்படி இருக்கும், ஆன் பண்ணி ஓட்டினா எப்படி இருக்கும், எதுக்கு ஆஃப் பண்ணி ஓட்டணும், எதுக்கு ஆன் பண்ணி ஓட்டணும் கொஞ்சம் சொல்லிடுங்க சார். ஆக்சுவலா எதுக்கு நம்ம ஆன்ல வச்சிருக்கோம், ஆன்ல தான் மேக்ஸிமம் வச்சிருக்கணும். ஏன் ஆன்ல வச்சிருக்கோம்? எப்போதுமே டிராக்ஷன் கண்ட்ரோல் ஆன்ல தான் இருக்கணும். ஆன்ல தான் சார், வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன் ஆன்ல வச்சிருக்கோம்னா அதான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இப்போ வண்டி ஸ்பீடாக போயிட்டு இருக்கு, சடனாக ஒரு அப்ஸ்டாக்கில் ஏதோ வருது, வண்டி ஸ்கிட் ஆக போகுது அப்படின்னா 2 பேரோட ஆர்பிஎம்ஐ ஈக்குவல் பண்ணி கொடுத்துரும். அது டிராக்ஷன் ஆன்ல இருக்கு, அதோட பெனிஃபிட். ஏன் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வண்டி ஏதோ ஒரு சேர்ல ஏதோ ஒன்று மாட்டிருச்சு, டிராக்ஷன் ஆன்ல இருக்கப்ப 2 பேரோட ஆர்பிஎம்ஐ சேமாக தான் இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். நம்ம டிராக்ஷன் ஆஃப் பண்ணிட்டோம்னா வண்டியை ரைஸ் பண்ணோம்னா வண்டியோட பேக் வீலோட டார்க் அதிகப்படுத்தும். நம்மளோட இனிஷியல் டார்க் பார்த்தீங்கன்னா இதோட டார்க் உங்களுக்கு PHP 31, டார்க் வந்து 27.5 நியூட்டன் மீட்டர் டார்க் நம்மளுக்கு அதிகம். அப்படிங்கிறப்ப டார்க் பேக் வீலுக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால வண்டி புல் பண்ணி எடுத்துரும். இது வந்து என்ன ப்ரைஸ் வருது? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஷோரூம் 2,40,000 ஸ்டார்ட் ஆகுது. 2,40,000 2,40,000 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்கா அப்போ நிறைய வேரியன்ஸ் நம்மளுக்கு இது ஒன்று தான். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2,70,000 வந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து உங்களுக்கு KDM அந்த 390 இந்த வண்டி விலை கம்மி. கண்டிப்பாங்க சார். ஆக்சுவலாக 270 நம்மளுக்கு ஸ்டார்டிங் இருந்துச்சு எக்ஷோரூம். இப்போ வெஹிக்கிளோட கஸ்டமர்ஸ்க்காக 30 மைனஸ் பண்ணியிருக்காங்க சார் இப்போ OBD 2ல. 2,70,000 அந்த வண்டி இருந்துச்சு, இப்போ வந்து 40,000 இருக்கு. ஹோண்டா கஸ்டமருக்கு 30,000 லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஹோண்டா சைட்ல இருந்து கொடுக்குறாங்க சார். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி வந்து மார்க்கெட்டில் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் 2,70,000 வித்துருக்காங்க. இப்போ ஹோண்டா கஸ்டமருக்காக ஒரு 30,000 வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி 2,40,000 வருது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, எனக்கு மைண்டில் இருக்குது இந்த வண்டி. ஏன்னா நான் ஏற்கனவே வந்து ஒரு EV எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஒன்று வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு லாங்கு போகிறதுக்கு கொஞ்சம் அப்கிரேடில் ஒரு வண்டியை வந்து நான் வந்து மாற்றிக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. விலை தான் கொஞ்சம் கூட இருக்குது, கொஞ்சம் பார்த்து செய்வோம் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கேன். பரவாயில்ல, நீங்கள் எல்லாருமே இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. 2,70,000 இருந்த வண்டி 30,000 மைனஸ் பண்ணி இப்போ 2,40,000 விற்கிது. இதே செக்மெண்ட்ல வந்து நிறைய வண்டிகள் இருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும், அதோட விலையும் தெரியும். ஸோ மைண்டில் வச்சுக்கிட்டு எதை வாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்க. ஸோ தொடர்ந்து ஹோண்டாவோட இன்ஜின் வந்து எல்லாருமே சொல்றது, எனக்கிட்டையும் நானும் ஒரு ஹோண்டா வண்டி வச்சு ஓட்டிட்டு இருக்கேன், ஆக்டிவா வச்சிருக்கேன். எனக்கிட்ட உள்ள நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹோண்டாவோட இன்ஜின், இப்போ ஹோண்டா சிட்டின்னு ஒரு கார் இருக்குல்ல, அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஹோண்டாவோட அந்த இன்ஜின் வந்து எப்போதுமே வந்து அது மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால பொதுவாக வந்து இப்போ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும், ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் ஹோண்டாவோட இன்ஜினில் வந்து யாருக்கும் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது, நல்ல இன்ஜின் தான். மற்ற ஸ்பெசிஃபிகேஷனுக்கு தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சார், ஹோண்டாவில் பார்த்துருக்கேன். அப்போலாம் நமக்கு ஒரு ஆசை வரும், இந்த மாதிரி ஒரு 20 லட்ச ரூபா பைக் வாங்கி நம்ம ஓட்டண்டா அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் எங்களை மாதிரி ஆளுகளோட ஆசையை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காக அதே வண்டியை வந்து 300 சிசியில் வந்து ஹோண்டா இப்போ கொடுக்குது. இதை ஓட்டி நம்ம 1000 சிசி ஓட்டின மாதிரி நம்ம ஆசையை வந்து நிவர்த்தி பண்ணிக்குவோம். சொல்லுங்க சார். அதெல்லாம் வண்டியில் ஹசார்ட் சுவிட்ச் கொடுக்குறாங்க. அதுதான் ஆமா, அந்த 4 இண்டிகேட்டர் 4மே பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. ஆமா, நம்ம வந்து நேர் ரோட்ல போகும்போது அது நம்ம இதோட ஹெட்லைட் வந்து ஒயிட்ல எரியுமா எல்லோல எரியுமா? ஃபுல் எல்இடி தாங்க சார். ஃபுல் எல்இடி ஒயிட்ல தான். சூப்பர் சார், ஐஸ் ப்ளூ. ஆமா சார், 15 ஃபீட் வரைக்கும் உங்க லைட் அடி 15 அடி வரைக்கும். ஓகே, 15 அடி வரைக்கும் உங்களுக்கு இதோட வியூ வந்தா போதும். கண்டிப்பா நல்லா இருக்கு. நண்பர்களை இப்போ சார் சொல்ல இந்த வண்டியை வந்து நம்ம சூப்பராக ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. இப்போ சார் பேசி முடிச்ச உடனே ஓட்டி பார்த்துருவோம். டியூப்லெஸ் டயர் அலாய் வீடு எல்லாருமே அதை வாங்கிட்டாங்க. ஸோ நம்ம தனித்துவமாக போகிறதுக்கு ஒரு வண்டி வேணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த ஹைனஸ் CP 350 வந்துச்சு. இதை பார்த்த உடனே இதில் ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு, சரி இதை வாங்கலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி வந்து இதை வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த வண்டியை வந்து ஷோரூமில் பார்க்கும்போது இது ஒரு பேருக்கு இருக்கும். இந்த கண்டென்ட்டே வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட வந்து சேர்க்குறது தானே, அதுதான் சார்ட்ட பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் வேற என்ன சார் ஸ்பெசிஃபிகேஷன் இது டிஸ்பிளே பற்றி சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஆன் பண்ணி பார்க்கலாமா சார்? நான் தான் ஓட்டுறேன்ல, எல்லாத்தையும் நம்ம பார்த்துருவோம். ஓகேயா? ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், நிறையா கிட்டத்தட்ட சார் நிறையா சொல்லிட்டாரு. டெஸ்ட் ட்ரைவ் போகும்போது நிறையா சொல்லுவார். நம்ம வண்டியை ஓட்டிக்கிட்டு
நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே மேற்கொண்டு பேசுவோம். ஏன்னா அந்த வண்டியை ஓட்டினா ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஓகே டன். உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். உங்கள் ஊரில் எங்கே ஹோண்டா ஷோரூம் இருக்கோ நீங்கள் அங்கேயே போயிருங்க. ஃபாரினில் உள்ளவங்க அங்கே ஃபாரினில் இந்த 300R இருக்கானு தெரியாது. ஆனால் ஃபாரினில் உள்ளவங்க இங்கே உள்ளவங்க சொந்தக்காரனை சொல்லி உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எங்கெங்கே ஹோண்டா ஷோரூம் இருக்கோ அங்கே போய் இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ண சொல்லுங்கள். செம சூப்பராக இருக்குது. என்ன மாதிரி வயசு உள்ள ஆளுக்கும் சரி, சின்ன பசங்களுக்கு சரி, இந்த வண்டி எல்லாருமே ஓட்டக்கூடிய ஒரு ஸ்டைலில் தான் இருக்குது. இந்த வண்டியை இன்னும் நான் உங்களுக்கு முழுசாக காமிக்கலை. நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அக்குவேர் அறிவேர் பிரித்து பார்த்துருவோம். ஓகே நம்ம தொடர்ந்து டெஸ்ட் ட்ரைவ் போவோம். ஏன்னா அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸுக்கு அந்த ஹீட் வரலனாக்கா அந்த வண்டிக்கு வேல்யூ கிடையாது. லிக்விட் கூல்ட் இன்ஜின் அவுட் சைட் ரேடியேட்டர் என்ன சார்? ரேடியேட்டர் அவுட் சைட் உங்களுக்கு வெயிட் வெளியில இந்த சைடு இருந்தாதான் உங்களுக்கு ஹீட் வரும். அதனால அந்த ரேடியேட்டர் அந்த பக்கம் திருப்பி வச்சாங்க. அடுத்து நீங்க ரைடு போகும்போது என்னைய கூட்டு போங்க. நான் அதை பத்தி ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன். இப்போ நம்ம வண்டியை பத்தி தான் ரிவ்யூ கொடுக்குறோம். இப்போ அடுத்து இவங்க ரைடிங் மேனியா அப்படின்னு இப்போ புல்லட்ல ஒரு மேனியா போற மாதிரி ஹோண்டாவில் ஒரு ரைடிங் மேனியா போகும்போது நம்மள கூட போவோம். அந்த ரைடிங் மேனியால கூட போனா அப்படின்னாக்க அங்கே உள்ள அத்தனை பைக் ரைடர்ஸ்டையும் நம்ம ஒரு பேட்டி எடுத்துருவோம். அந்த மாதிரி இருக்கும்போது சொல்லுங்க சார், நம்ம போவோம். இப்போ இது எப்போ சார் அந்த ரைடிங் மேனியா பண்றீங்க? மந்த்லி ஒன்ஸ் பண்ணுவோம். இப்போ இந்த வீக் தஞ்சாவூர்ல இருந்து எது வரைக்கும் போவீங்க? ஆக்சுவலா நம்ம ஹில்ஸ் இல்லைன்னா ஃபால்ஸ் இந்த மாதிரி பிளான் பண்ணுவோம் சார். ஓஹோ. ஆக்சுவலா வண்டிஸ்ல வெஹிக்கிள் ஏறிடுச்சு. இங்க இருந்தே வண்டி எடுத்து வெஹிக்கிள் ஆக்சுவலா டெலிவரி கஸ்டமர் பிளஸ் நம்ம ஸ்டாஃப் கைடன்ஸ்க்காக ஃப்ரண்ட்ல ஒரு எத்தனை வண்டி சார் போகுது? அதுல ரைடுக்கு ஒரு 20-25 வெஹிக்கிள்ஸ் போகுது. ஓகே, நெக்ஸ்ட் போகும்போது கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா நானும் வர்றேன். கண்டிப்பா நம்ம சேனலுக்காக நம்ம ஷூட் பண்ணிக்குவோம். கண்டிப்பா பண்ணிக்குவோம் சார். தஞ்சாவூர்ல நம்மளோட ஹோண்டா ஆக்சுவலி பாலு ஹோண்டா நமக்கு நல்லா தெரியும். முத பாலு ஹோண்டா நம்ம மெடிக்கல் காலேஜ் ரோட்ல இருந்துச்சு. அந்த சர்மிளா காம்ப்ளெக்ஸ்லாம் இருந்துச்சு. சில பல காரணங்கள்னால அந்த பாலு ஹோண்டா வேற இடத்துக்கு மாற்றப்பட்டுச்சு. ஆனால் இந்த CP350 இந்த CP300R இந்த மாதிரி பைக்குகள் மட்டுமே விற்கக்கூடிய ஒரு ஷோரூம். இங்கே நீங்கள் ஆக்டிவாவோ இல்லை யூனிகான் இல்லை ஷைன் அந்த மாதிரி வண்டியெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம்ங்கிற மாதிரி இந்த மாதிரி ஹையர் அண்ட் அதாவது 2.5 லட்சம் 3 லட்சம் பட்ஜெட்ல உள்ள வண்டிகளை விற்கக்கூடிய ஒரு தனி ஷோரூம் இது. பாலு ஹோண்டா அங்கே போகாம புதுக்கோட்டை ரோட்ல இருக்கக்கூடிய இந்த ஷோரூம்ல இந்த வண்டிகளை பாருங்க. மற்றபடி நீங்க ஆக்டிவா வாங்கணும், ஷைன் வாங்கணும், யூனிகான் வாங்கணும் அங்கே போங்க. இப்போ மாருதியில எப்படி நெக்ஸான ஒரு பிராண்ட் வச்சிருக்காங்கல்ல அந்த மாதிரி தான் ஹோண்டாவில் இந்த ஹோண்டா இது மேல என்ன சார் பேர் போட்டீங்க சார்? ஹோண்டா பிக் விங் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக இந்த வண்டியை பற்றி சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். வண்டியை எடுத்தோம்னா 200 கிலோமீட்டர் ஒரே குடியா பிடிச்சி போய் நிப்பானா கூட வண்டி ஒன்றும் ஆகாதுங்க. ஓகே, நம்ம ஓட்டி பார்க்கும்போது நிறைய விஷயம் பேசுவோம். இப்போ நம்ம ஒர்க் ஷாப்பை பார்த்துட்டு இருக்கோம். ஹோண்டா விங், பிக் விங், பாலு ஹோண்டா எல்லாமே ஒன்று தான். அதோட ஒர்க் ஷாப்பை பார்த்துட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, ஒரு வண்டி இப்போ சர்வீஸ் ஆகி சும்மா பல நிற்கிது. ஒரு வண்டி சர்வீஸ் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, ஒரு வண்டி சர்வீஸ் ஆகிட்டு இருக்கு. அதை பிரித்து வச்சு பாருங்க. ஹோண்டாவோட ஒர்க் ஷாப் தான். இங்கே பாருங்க, இது தூக்குறது அந்த மாதிரி ஒரு மிஷின். ஏசியோட அழகான ஒர்க் ஷாப். அது ஸ்பேர்ஸ் எல்லாமே ஜாக்கி தானே. யாருக்கா ஏர் விங்கா அது ஹோண்டா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஹோண்டா பிக் விங்கோட கஸ்டமர் வெயிட்டிங் ரூமில் ஒரு டிவி ஓடிட்டு இருக்கு அழகா. இது வைஃபை பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே உட்காந்துக்க நேரத்தில் நம்ம வைஃபையை போட்டு இந்த நம்பரை போட்டு நம்ம இன்டர்நெட்டை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அது. இது மேனேஜர் கேபின். டீசெண்டான ஒரு அழகான டாய்லெட். இது பில்டிங் ஏரியா. இது ஹோண்டா ஷோரூமில் உள்ள கிச்சன். அந்த கிச்சனை மெயின்டைன் பண்ணக்கூடிய அம்மா இவங்க தான். அந்த கிச்சனை மெயின்டைன் பண்ணக்கூடிய அம்மா இவங்க தான். எல்லா கஸ்டமருக்கும் டீ காஃபிலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பரவாயில்ல, ரொம்ப நல்ல அம்மா. ஹோண்டா ஷோரூம் கம்பெனி 1959 ஸ்டார்ட் பண்ணி 69 அப்படியே ஒரு கப் எக்ஸ்ட்ரா டீ 2000 உங்களுக்கு ஒரு கப்பு வேணா கேட்டு வாங்கிக்கிங்க. அது வரைக்கும் ஒரு கப்பு டீ வேணா கேட்டு வாங்கிக்கிங்க. வெரைட்டி ஆஃப் ஹோண்டா பைக்ஸ். இப்போ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் கிளம்பிட்டோம். 2 பேர் தான் கிளம்பிட்டோம். அவர் ஓட்டுறாரு. கொஞ்சம் தூரம் போய் நம்ம ஓட்டுவோம்.
என்ன இது பண்ணுமா? இதில் திருப்பிக்கலாம் சார். இப்போ வந்து நம்ம ரைடு போயிட்டு இருக்கோம். சார் ஓட்டுறாரு, நம்ம உட்காந்துருக்கோம். தான் போகுது வண்டி. பில்லியன் 2 பேருமே கம்ஃபர்டர். அதுதான். ஆமாம் தான். இது சிங்கிள் ரைடர் கம்ஃபர்டர் ஸ்ட்ரீட் ரைடர். சிங்கிள் ரைடு. ஆமாம். வந்து நியூட்ரல் வந்து இது கியர்லாம் எல்லாமே எப்படி? ஃபர்ஸ்ட் கியர் டவுனுங்க சார், மீதி எல்லாம் அப்பு. அப்பு. ஆமாம். ஓகே, இதுதான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா? ஆமாம். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம சிபி 300R அதை வந்து இப்போ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். சும்மா சூப்பராக இதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்ப்போம். அதான் பிடிச்சிங்க. ரைடிங் சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பாக சிங்கிள் ரைடுக்கு செம வண்டி. சிங்கிள் ரைடு தான். சிங்கிள் ரைடுக்கு அருமையான வண்டி. எதுவாக தான் போவேன். ஓகே ஓகே சார். ஏன்னா நீங்க உட்காந்துருக்கீங்க, அது வேற அப்படி இருக்கனால ரைடிங் பொசிஷன் வந்து சும்மா செம சூப்பரா இருக்கு. அதே மாதிரி சிங்கிள் ரைடு உட்கார்ந்தாதான் இந்த வண்டி வந்து 2 பேர் போறதுக்குலாம் வேலைக்கு ஆகாதுங்க. இது வந்து சிங்கிள் ரைடு வந்து நீங்க லாங் டூர் போறீங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்ல வந்து நீங்க ஜாலியா போனோம், ஒரு ஊட்டி கொடைக்கானல் இல்ல இமயமலைக்கு இந்த மாதிரி ரோட்டுக்கெல்லாம் நீங்க போகணும், ஒரு ஜாலி ரைடு பண்ணணும், ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னாக்க இந்த வண்டி வந்து ஒரு செம பர்ஃபார்மன்ஸா இருக்கும். ஏன்னா இந்த வண்டியோட ரைடிங் பொசிஷனே பார்த்தா நேரா உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. அப்படியே கொஞ்சம் வேகமா போய் பார்ப்போம். 6 கியரா? நான் தான் 6 கியர் வந்தேன் வர்றோமா? அப்படியே இருக்கட்டும். இது வந்து சிங்கிள் ரைடு போறதுக்கு செம வண்டிங்க. அப்படியே உட்காந்துக்கிட்டு ஒரு 100-120 க்ரூஸ் பண்ணணும்னு வச்சுங்க, வண்டி அப்படியே போய்கிட்டே இருக்கான். நம்ம எந்த ஊருக்கு போனாலும் அசராம ஒரு 200 கிலோமீட்டர் போயிட்டு 200 கிலோமீட்டருக்கு அப்புறம் வண்டியை நிப்பாட்டிக்கலாம். அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நாங்க 2 பேரும் உட்காந்து போறோம், ஷூட் பண்றதால மெதுவா போயிட்டு இருக்கோம். அதுவே 50 போயிட்டு இருக்கோம். அப்ப அப்படியே அப்புறம் தூக்கி பார்க்க முடியுமா? அப்படி இப்படி வச்சுங்க, அப்படி வச்சுங்க. உட்காந்துக்கலாம். உட்காந்து ஓட்டினோம்னா வண்டி அப்படி இருக்கு. அந்த வரைக்கும் நியூட்ரலு கீழே மீது எல்லா கியரும் மேலே மொத்தம் 6 கியர் இந்த வண்டி இருக்கு. சிபி 300R இதோட பர்ஃபார்மன்ஸ்
எப்படி இருந்துச்சுங்க சார்? 100 வரைக்கும் போனேன். ஆமாம். ஒரு 100 வரைக்கும் வண்டியை விரட்டி பார்த்தேன். அந்த பெரிய பாலம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாலம். இந்த ரோடு எதுனாக்க நம்ம தஞ்சாவூர் பழைய கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து நேராக திருவையாறுக்கு போகிறதுக்கு ஒரு பைபாஸ் போட்டுருக்காங்க. அந்த பைபாஸில் வந்து கல்லணை காப்பாடு ஆற்றுக்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். இங்கேருந்து அடுத்து ஒரு ரயில்வே பாலம் இருக்கு. அதில் வந்து ஒரு 100 வரைக்கும் வண்டியில் நான் பிடிச்சி பார்த்தேன். வந்து செம பக்கம் வந்து பக்கத்தில் உள்ள காரைகள் எதுவுமே வந்து டச் பண்ண முடியல. இந்த வந்து எப்படி போனால் இன்னோவா பார்த்தோம்னா அந்த வண்டி தான் தவிர மற்றபடி அம்மாவுக்கு தான் இது வந்து நம்ம ஆட வேண்டியதில்லை, அசைய வேண்டியதில்லை. ஸ்ட்ரைட்டாக வண்டி ஒரு வந்து சூப்பராக வரும். அந்தளவுக்கு இருக்குது. வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஹைனஸ் சிபி 350ங்கிறது ஒரு க்ரூசர் பைக்கு. எந்த மாதிரி ஒரு 40 வயசு கடந்தவங்க, ஒரு ஃபேமிலியில் மனைவி குழந்தைகளாக இருக்காங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பைக் வேணும், ஒரு லக்ஸரியாக ஒரு வண்டி வேணும்னா ஹைனஸ் 350. அது 2 சீட்டு வரும், யூஸ் பண்ணி போய்க்கலாம். அந்த மாதிரி போய்க்கலாம். அதாவது எந்த வண்டியை வாங்குறதுல மேட்டர் இல்லை, எது பிடிக்கிறதுக்கு வந்து இந்த வண்டி இன்னெல்லாம் தேவையில்லை. நல்ல ஸ்பீடு போகணும். அதே சமயம் அப்படியே கிராஜுவலாக ஜாலியாக நான் வந்து அந்த ரைடை என்ஜாய் பண்ணி போகணும்னா அது இது வந்து டக்கு போயிட்டு ஜாக்கிரதையாக பண்ணணும்னா அது அசால்ட்டாக ஓட்டலாம். ஸோ 2 வண்டியுமே சூப்பர் வண்டி தான். இந்த வண்டியும் பண்ணீங்க நம்ம ரிவ்யூ எடுத்துட்டோம். நாங்கள் ஒரு 2 நாளுக்கு வந்து நம்ம ஹைனஸ் ஹோண்டா ஹைனஸ் சிபி 350 நம்ம எடுக்க போகிறோம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட ரிசல்ட் என்னன்னாக்க, யங்ஸ்டர்ஸுக்கு ஃபண்டு காமிக்கிறதுக்கு கேடிஎம்னு ஒரு வண்டி இருக்குது, டியூக்கு, அதுக்கப்புறம் அதுலேயே 19 இருக்குது, அந்த மாதிரி ஒரு வண்டி இருக்குது. அப்புறம் இப்போ வந்து நிறைய வண்டிகள் போட்டுருக்காங்க. அந்த கேடிஎம் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கூட வரும், காசு கூட வரும். அந்த கேடிஎம்க்கு ஈக்குவலாக ஒரு வண்டியை நம்ம ஃபண்ட் கொடுக்கணும் அப்படின்னாக்க அதோட விலை கம்மியாக அதே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த சிபி 300 ஆர் ஹோண்டா இதை வாங்கிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். கேடிஎம் பக்கம் போகிற இளைஞர்கள் எல்லாருமே இந்த சைடு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.